ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐல 3 நாட்கள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அஃபிலியேட் வாலெட்டை அந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் கொடுக்குறது, அது நீங்கள் எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அதே போல் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஒன் டைம் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், யாரெல்லாம் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஐடியில இருக்கிற ஐடிய வந்து அதாவது அதில இருக்கிற அஃபிலியேட் பேலன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, விட்ரால் குடுக்க போறீங்களோ, அந்த ஐடிய ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த அஃபிலியேட் பேலன்ஸ் அப்டின்னா என்ன அப்டின்னா, 2025ல நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அஃபிலியேட் வாலெட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க அமௌண்ட். டாஸ்க் வாலெட் வேற. டாஸ்க் வாலெட்னா என்ன அப்டின்னா, இந்த டாஸ்க் ஏர்னர் இருக்கு இல்லையா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க 2026ல ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே இருக்கட்டும். நீங்க அத எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு அந்த அஃபிலியேட் பேலன்ஸ் ஒண்ணு இருக்கும். எல்லாருடைய ஐடியும் லாகின் பண்ணி பாருங்க. உங்களுடைய அந்த அஃபிலியேட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அமௌண்ட் இருக்கோ அத பார்த்துங்க. சரி, இந்த அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க போறோங்க. டாஸ்க் வாலெட்ல இருக்கிறத நீங்க அப்படியே விட்டுறணும். அது நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. என்னோட டாஸ்க் வாலெட்ல 0 தான் இருக்கு. சரிங்களா? நான் இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறதுனால எனக்கு அமௌண்ட் எதுவும் ஆட் ஆகல. நீங்க அஃபிலியேட்ல இருக்கும்போது அஃபிலியேட் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த அஃபிலியேட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் நீங்க வித்ட்ரால் குடுக்க போறீங்க. இது யாரெல்லாம் குடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அஃபிலியேட் பேலன்ஸ்ல யாரெல்லாம் அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கலாம். இது யாரு அப்படின்னா 2025ல ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான் இந்த அமௌண்ட். 2026ல ஏர்ன் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு டாஸ்க் வாலெட்ல இருக்கும். சரிங்களா? அது நீங்க குடுக்க கூடாது. டாஸ்க் வாலெட்ல இருக்கிறத நீங்க அஃபிலியேட் சேஞ்ச் பண்ணி நீங்க குடுக்க கூடாது. அப்ப முன்னாடி 2025ல ஏர்ன் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு அஃபிலியேட்ல இருக்கும். அதுதான் நீங்க விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். சரிங்களா? விட்ரால் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேங்க் டீட்டெயில் இருக்கு இல்லையா? அந்த பேங்க் டீட்டெயில போயிட்டு உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும்னா மட்டும், சரிங்களா? இல்ல ப்ரோ, என்னுடைய பேங்க் டீட்டெயில் தப்பா இருக்கு, அது நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி லாகின் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா வியூ பேங்க் டீட்டெயில் இருக்கும். சரிங்களா? இந்த வியூ பேங்க் டீட்டெயில் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. எல்லாமே செக் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். சரிங்களா? இல்ல ப்ரோ, இந்த தப்பா இருக்கு அப்படின்னா கீழே பாருங்க, உங்களுக்கு அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்கும். இது ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் பண்ண முடியும். ஐடி ஆக்டிவா இருக்கிற எல்லாருமே பண்ணலாம். சரிங்களா? நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க என்னோட பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ உங்களோட ஐடி ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா எல்லாருமே நீங்க தப்பா இருக்குன்னா மட்டும் நீங்க வந்து பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதை அப்டேட் பண்றது வந்து ஈஸியான மெத்தட் தான். சரி, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பேங்க் டீட்டெயில் அக்கௌண்ட் நம்பர் போட சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, என்டர் பேன் கார்டு நம்பரு, பேன் கார்டு ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு. சரிங்களா? முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த பேன் கார்டும் அக்கௌண்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறீங்க. என்னுடைய நேம் அன்பரசன் அப்படின்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அன்பரசன் இருக்கும். பேன் கார்டு இருக்கா அப்படின்னா பேன் கார்டு என்னுடைய பேன் கார்டு தான் கொடுக்கணும். வேற பேன் கார்டு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அன்பரசன் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், அன்பரசன் என்னுடைய பேன் கார்டு நம்பர் தான் கொடுக்கணும். பேன் கார்டு ஒருத்தருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஒருத்தரும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. சேமாக தான் கொடுக்கணும். சரிங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி கீழே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்மிட் ஆகிடும், பேங்க்ல அப்டேட் ஆகிடும். அடுத்து நீங்கள் விட்ரால் கொடுக்கலாம். சரி, விட்ரால் கொடுக்குறது எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்க, விட்ராலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த விட்ராவலில் போயிட்டு என்ன பண்ணணும்னா, டாஸ்க் விட்ரால் ரிக்வெஸ்ட்னு இருக்குல்ல, அந்த டாஸ்க் விட்ரால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, உங்க பேங்க் டீட்டெயில் ஷோ ஆகும். ஷோ ஆகிட்ட பிறகு இங்கே பாருங்க, அங்கே பார்த்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, 52,406 ரூபாய் இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் கொடுக்க போகிறேன். சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து போயிடும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, அடுத்ததான் நீங்க அந்த விட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த விட்ராவல் ஆப்ஷனை டச் பண்ணீங்கன்னா விட்ராவல் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த விட்ராவல் ஹிஸ்ட்ரியில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நான் விட்ராவல் கொடுத்தது இங்கே தான் இருக்கு பாருங்க. 52,406 ரூபாய் வந்து விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது இருக்கு. இந்த மாதிரி நீங்களே விட்ராவல் கொடுத்துருங்க. நீங்கள் ஜீரோ டிடக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கீங்க, எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஜீரோ டிடக்ஷன். அதாவது நீங்கள் 2 ரெஃபரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ டிடக்ஷன் இல்லாமல் அதாவது 20% இல்லாமல் ஜீரோ டிடக்ஷன் வந்துடும். சரிங்களா? நீங்கள் 2 ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 20% அட்மின் சார்ஜ் போட்டிருப்பாங்க. உங்கள் கைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 41,924 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, இப்போ விட்ரால் ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, நீங்கள் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ரெஃபரல் கொடுத்துட்டு டிக்கெட் ரைஸ் மூலிமா வந்து பண்ணீங்க அப்படின்னா இதுவுமே நீங்கள் ஜீரோ டிடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பேங்க் டீட்டெயில் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு
அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா எந்தெந்த விட்ரால நீங்க ரிக்வெஸ்ட் குடுக்குறீங்களோ, இப்ப அஃபிலியேட் குடுக்குறோம். இந்த விட்ரா ரிக்வெஸ்ட், ஃபியூச்சர்ல குடுக்க போறது, டாஸ்க் வாலெட் குடுக்க போறது. இனிமேட்டு நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க விட்ரா ரிக்வெஸ்ட் குடுக்குறது எல்லாமே நீங்க அப்டேட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அமௌண்ட் அதாவது நீங்க குடுத்த பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து வந்துரும். ஆல்ரெடி குடுத்த விட்ரா ரிக்வெஸ்ட் இந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு வராது. ஆல்ரெடி குடுத்த விட்ரா ரிக்வெஸ்ட் எந்த பேங்க் டீட்டெயில் இருந்துச்சோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? ஸோ டீட்டெயிலா சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா மறக்காம என்னோட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அஃபிஷியல். பை.